ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಂಗು ಜಯನಾಥ್ ಸಮಸ್ಯೆಕ್ಕಿಂತ ಚಂತಿ ಎಂ ದಸಕಸರದಾಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன கார்டனிங் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து குட்டி பையன் வந்து எப்படி எல்லாமே வந்து சேட்டைகள் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன். வந்து கொஞ்சம் லென்த் வீடியோவில் வந்து போட போகிறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, குட்டி பையனை காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்காக அவன் இன்றைக்கி வரும்போது எடுத்து வச்சிடலாம். இனிமேல் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி ஆயிடுது, ரொம்ப கோல்ட் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 3:30 மணி ஆகும்போது கையெல்லாம் ரொம்ப உதறுது. சத்தியமாக இன்றைக்கி வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டிங்கில் இருக்கல. சரி, வந்து கொஞ்சம் சின்ன அப்டேட் கொடுத்துடலாம். குட்டி பையன் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனால வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நான் வந்து நிறைய என்னோட இதை நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நல்லா பேசியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். நான் கூட பயந்து தான் வந்து வீடியோ போடுற மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 ஐடியிலேருந்து சும்மாவே வந்து வீடியோ போடுறது பிடிக்கல, நீ பண்ணுறது இது ஒரு மாதிரி பேசுகிறதுனால அந்த கமெண்ட் பண்ணுறதுனால அந்த பார்க்குறதுனால இருந்தாலும் நான் அந்த கமெண்ட்க்கு எல்லாமே லைக் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் அவங்களும் நம்மளுக்கு தேவை. என்னை லவ் பண்ணுறவங்க இருந்தாலுமே என்னை ஹேட் பண்ணுறவங்களும் இருக்கணும்னு எனக்கும் ஆசை. ஏன்னா அப்போ தான் வந்து நான் வந்து எந்த அளவுக்கு வீடியோ போடுறேன், நான் ஏதாவது குறைகள் சொல்கிறேனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நானும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை அதில் வந்து வீடியோ வந்து சரியில்லை அப்படின்னு நினச்சேன்னா அதை நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஒருவேளை நான் ஏதாவது வந்து நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் தப்பாக கூட கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு அது பார்க்க வந்து உங்களுக்கு அது இரிட்டேட்டாக இருக்கலாம், ரொம்ப வளவலன்னு பேசுகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் யாரையும் வந்து ஐயோ கோல்டுடுச்சு, யாரையும் வந்து நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசலை. நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக நான் ஹர்ட்டே ஆக மாட்டேன். ஏன்னா முன்னாடி இருக்கும்போது வந்து நிறைய ஃபீல் பண்ணுவேன், ஐயோ ஏன் தான் இப்படி பேட் கமெண்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. அந்த பேட் கமெண்ட்ஸை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க தான் எனக்கு தோணுது. உண்மையாகவே பேட் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னை பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணுறவங்க ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் வந்து எவ்வளோ கமெண்ட்ஸ்க்கு பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கும் தெரியும், இல்லை எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் வந்து முதல்ல வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். பட் என்னால் ஸ்டிச்சிங் வீடியோ போட முடியல. ஏன்னா அது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய டாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒட்டு போடுற மாதிரி ஆயிடுச்சு. அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே வந்து 2 நாள் எனக்கு நேற்று நைட்டு பாதி தான் தைச்சேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து வீடியோ எடுக்காத ரீசனும் அதுதான். சீக்கிரமாகவே வந்து என்னென்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சுடணும் அப்படி சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு சரியான தலைவலி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்ததுக்கப்புறம் தான் எந்திரிச்சு, ஐயோ வீடியோ போடலையே, வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்ச உடனே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து அந்த ப்ளவுஸை நான் உங்ககிட்ட காட்டுறேன். தயவுசெஞ்சு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்க. நான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். பட் என்னென்னா என் ஃபோனில் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது எல்லாமே நான் அப்பப்போ டிலீட் பண்ணிவிடுவேன். என்னோட கிறங்கமோ என்னவோ தெரியல, அதை தொடர்ந்து வந்து ஒரு 12 நாள் 20 நாளாக வந்து வீடியோ எடுக்கிறது வந்து டிலீட் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டேன். எப்படியோ அந்த கட்டிங் வீடியோ மட்டும்தான் என்னோடய வீடியோக்குள்ளே வந்திருக்கு. வீடியோ வந்து ஹெவியாக ஆச்சுன்னா நம்ம எடுக்கிற வீடியோ வந்து கேப்சர் ஆகாது. ஸோ அதனால் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். ஆனால் பாதியிலே தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் பாதியிலே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஐயோ என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே எடுக்க முடியாது, நம்ம உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கும் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டிச்சிங் வந்து நல்லா இப்போ சொல்லி கொடுத்துருந்தீங்க, கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டிச்சிங் தான் என்னால் காட்ட முடியல. தொடர்ந்து வந்து 2 நாளோட கஷ்டத்தை வந்து பாருங்கள். எல்லாமே ஒட்டு தான். பட் என்னென்னா இடுப்புக்கும் வந்து இந்த சைடில் வரும் பார்த்தீங்களா, பாருங்க,
இங்கே வந்து ஒட்டு போட்டிருக்கேன். பட் கொஞ்சமாக தான் தெரியுது. நான் கூட நினச்சேன் ஐயோ அதிகமாக தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பட்டி கூட வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கட்டிங் வீடியோவில். கட்டிங் வீடியோ போய் பார்க்காதவங்க வந்து போய் பார்த்துருங்க. அப்போது வந்து ஃபுல்லாகவே வந்து பேட்ச் தான். இந்த பட்டியில் வந்து பேட்ச்சு, அதுக்குள்ளே வந்து கிளாத் பற்றாமல் உள்ளே வந்து வேறு கிளாத் கொடுத்தேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் பேட்ச்சு. ஓகேங்களா, ஸ்லீவ்ஸ் கூட தான் பேட்ச்சு, பட் வந்து உள்ளார போயிடுச்சு. ஓகேங்களா, வெளியில் வந்து தெரியாமல் போயிடுச்சு. அதுவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பேக் சைடில் வந்து ரோப்புக்கு எனக்கு இந்த நாட் வைக்கிறதுக்கு கூட வந்து எனக்கு கிளாத் கிடைக்கல. அந்தளவுக்கு குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். இந்த இதுக்கு வந்து ஏதாவது மணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட மணி கிடையாது. ஸோ அதனால் மணி வச்சாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி கிராண்ட் ப்ளவுசஸ் எல்லாமே கருப்பாயிடும். அதனால தான் நான் எவ்வளோ ப்ளவுஸ் கிராண்டாக ஸ்டிச் பண்ணாலுமே நான் மணியே வைக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து கருப்பாயிடும்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு இப்படி தான் வச்சிட்டேன். எனக்கு பைப்பிங் அந்த ரோப் வைக்கிறதுக்கு கூட எனக்கு வந்து கிளாத்ஸ் கிடைக்கல. இன்னும் வந்து ஊக்கு கட்டல, எதுவுமே இது பண்ணல. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் செம்மையாக இருக்குது. ப்ளவுஸ் மட்டும் 44 சைஸ் இது. பட் இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன்டா. எப்படி சொல்கிறது, மனசில் வந்து ஒரு சந்தோஷம். அக்கா கிட்ட கூட நான் இந்த வாட்டி சொல்லலை. அக்கா பத்தாது அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வேளை அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்கக்கா எப்படி இருக்குன்னு. ஒரு வேளை வீடியோ பார்த்துட்டாங்கன்னா தெரிஞ்சிடும். அவங்கள இந்த வீடியோ பார்க்க விடக்கூடாது, அவங்ககிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வேணாம் விடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இது வந்து இப்படி இந்த சைடு இப்படி வந்துடும். இவ்வளோ இருந்தாவே போதும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதை பார்க்கவே. சரி ஓகே, நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட ஸ்லீவ்ஸோட ஃபுல் வியூ நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஒரு ஸ்லீவ்ஸ் தான் முடிச்சிருக்கேன். இன்னொரு ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இதை ஸ்டிச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே எனக்காக நான் ஸ்டிச் பண்ணுறது இன்னும் ஒரு 3 ப்ளவுஸ் இருக்குது. இன்னுமே ஸ்டிச் பண்ணல. ரொம்ப சோம்பேறி ஆகிட்டுருக்கேன். இன்னும் வந்து இன்னொரு 15 நாள் மட்டும்தான் இருக்குது. சீக்கிரமாக போய்ட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட போகிறேன். இருக்கிறதுலே வந்து பெரிய ஹாப்பினஸ் வந்து அது தமிழ்நாட்டுக்கு வர்றது தான். சரி ஓகே, நான் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காமிச்சிட்டு ஸ்லீவ்ஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே எப்படி கீரை வகைகள், கொத்தமல்லி அது எல்லாமே எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஓகே வாங்க பேக் கேமராவில் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு லைன் முடிச்சுட்டு இது ஒரே நாள்லேயே வந்து போட்டு முடிச்சிட்டேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா டைம் தான் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இதை தான் ஸ்லீவ்ஸோட டிசைன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதோட பாதி மட்டும்தான் காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங். ஆனால் ஹெவியாக ஒர்க் இருக்குது. நான் கூட பயந்துட்டு இருந்தேன் எங்கேயாவது கட் ஆகிடுமோ ஓப்பன் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து நல்லா கற்றுக்குனதுனால பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பேக்ஸை வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இருந்தாலும் ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். பேக்கு இவ்வளோ புட்டாஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டரு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் லூஸ் தனமாக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் பண்ண கொஞ்சம் நல்லா பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வெறும் ஒரு 4 நாள் மட்டும்தான் வந்து ட்ரைனிங் பண்ணேன். பாருங்கள் 4 நாள் வந்து இது போட்டது மட்டும்தான். ஆல்ரெடி உங்களுக்கு அது எல்லாமே காமிச்சிருப்பேன். புதுசாக இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து காட்டுறேன், அவ்வளோதான். ஓகே வாங்க இப்போ வந்து குட்டி பையனோட ரியாக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அவன் ஒரு வாட்டி சாப்பிட்ணுமா, நான் ஒரு வாட்டி சாப்பிட்ணுமா? நீ சாப்பிட்டாங்க, நீ சாப்பிடு.
எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சொல்லு தங்கம், எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் சொல்லுமா, வாங்க சாப்பிடலாம். சொல்லு சாமி, வாங்க. கோ டிக்கு கோ sama sungkem sekada. Okay, bye சொல்லிட்டு எல்லாருக்கும். Bye சொல்லுமா. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து சமைச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து சொல்லிட்டாங்க என்னை காட்டாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தண்டைக்கீரை எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஆனால் வந்து அப்படியே பறிக்காமல் விட்டுட்டாங்க. இது வந்து கொத்தமல்லி, இது வந்து செம்மையாக பெருசு பெருசாக வந்துச்சு. இது வந்து பீன்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் போட்டிருந்தாங்க, தக்காளி போட்டிருந்தாங்க, ஒரே இடத்துல பூசணிக்காய் போட்டிருந்தாங்க, வாழைப்பழம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னவோ போட்டிருந்தாங்க, பாக்குச்செடி. இவ்வளோ வெரைட்டியாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் உங்கள் வீடை வந்து ஹோம் டூர் போட போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, போட்டுக்கோ தாராளமாக, நான் எங்களோட ஃபேஸை மட்டும் காட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து பூசணிக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னா. அங்கே வந்து முருங்கைக்கீரை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து செவ்வந்தி பூ, அதான் அங்கே இருக்காங்க பாருங்கள், அவங்க தான். இது ஃபுல்லாகவே இவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் இந்த இடம் வந்து அவங்களோடது கிடையாது, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி நெல் போட்ட கோலம் பார்த்துருந்தேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து காமிச்சிருப்பேன். அது வீடு ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. மண் வீடு தான் இது. அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பின்னாடி கூட இருக்க, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், இங்கே வந்து துளசி இதை வந்து இங்கே இப்படி தான் வைப்பாங்க, துளசி மானம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த பேக் சைடில் செவறுகளில் பார்த்தா சாணியெல்லாம் மொழுகிட்டு எவ்வளோ அழகாக வந்து அந்த நெல் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இதோ வேறவங்களோட வீடு. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, துளசிக்காக. இங்கே வந்து துளசிக்காக வீட்டு முன்னாடி வைக்கிறது வந்து வழக்கம். அது வந்து ஒரு நல்லதுக்கு ஏதாவது வெளில போகிறோம் அப்படின்னா துளசி செடியை பார்த்துட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் பாக்கு செடி எல்லாமே இருந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்க்கும்போது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்காக ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேவா எல்லாருக்கும்.